கண்டுபிடிப்புக்கான உத்தியை வந்து செயல்படுத்தக்கூடிய வகையில வந்து அவர்கள் செயல்படுகிறார்கள். அதனால்தான் அவருக்கு சாதனையாளர்கள். கண்டுபிடிப்புகள் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நல்ல அறிவுள்ள புத்தகங்களை படிக்க வேண்டும். நம்ம கல்வி புத்தகங்களை படிப்பது போல நல்ல எந்த மாதிரி சப்ஜெக்ட், சில பேருக்கு இயற்பியல் பிடிக்கும், சில பேருக்கு வேதியியல் பிடிக்கும். அதுபோன்ற புத்தகங்களை நாம் படித்து நாம் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஐன்ஸ்டீன் சொல்லியிருப்பார், நாலேஜ் இஸ் பவர் அப்படின்பார். உன்னுடைய அறிவு தான் உனக்கு மூலதனம். நீ எவ்வளவு படிக்கிறையோ அவ்வளவு அறிவு வளரும். அவ்வளவு அறிவு வளரும் பொழுது உனக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும். தன்னம்பிக்கை கிடைக்கும் போது புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பதற்கான ஒரு உத்தி உன்னுடைய மூளையில் இருக்கும். அதனால இந்த மாதிரி இடங்கள்ல வந்து உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். அதுபோல சாக்ரட்டிஸ் சொல்லியிருப்பார், எந்த ஒரு விஷயத்தையும் ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு கேட்பார். இவங்க எந்த விஷயம் செய்தாலும் ஏன் செய்யணும், எதற்கு செய்யணும், எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு புதுவிதமான யுக்திகள் கிடைக்கும். நம்ம கம்ப்யூட்டரை எடுத்துக்கொள்ளலாம். கம்ப்யூட்டர் வந்து இன்றைக்கு கண்டுபிடித்த ஒரு சாதனம் அல்ல. 1762 கண்டுபிடித்த ஒரு கருவி. சார்லஸ் பேபேஜ் அப்படின்றவர் 1762 கண்டுபிடித்த கம்ப்யூட்டர் சாதனம் இன்றைக்கு கையடக்க செல்போனாக வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலங்களை வைத்துதான் அதை இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு கையடக்க செல்போனாக மாறிக்கொண்டு வருகிறது. இன்றைக்கு நம்ம விமானங்களை பார்க்கிறோம், ரயில்களை பார்க்கிறோம், வாகனங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் கண்டுபிடிப்பது உங்களை போன்ற ஒரு படித்து அறிவார்ந்த மாணவர்களால் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரிவு. அதனால இந்த இடத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த சென்ட் ஜோசப் காலேஜ் நிர்வாகிகளுக்கு, அதுவும் குறிப்பாக ஒரு பின்னணிய மாவட்டமாக கடலூர் மாவட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவ மாணவியர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து இங்கே உங்களை எல்லாம் வரவழைத்து உங்களுடைய இன்னோவேட்டிவ் ஐடியா என்ன என்பதை உங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுவதற்காக அவர்கள் பரிசோதனை செய்ய இருக்கிறார்கள். இதுல வந்து நம்ம தோல்விகள் ஏற்படலாம். தோல்விகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து அனுபவங்களை கற்றுக்கொண்டு நாம் அடுத்த முறை வெற்றி பெற வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதுபோல இங்கே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எப்படி நம்முடைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நம்ம மூளையில் ஒவ்வொரு புதிக்கிறதோ அதுபோல இன்றைக்கு இளைஞர்களை மிகப்பெரிய கொடுமையான விஷயத்துக்கு தள்ளி கொண்டிருக்கிறது போதை பழக்க வழக்கங்கள். நீ போதை பழக்க வழக்கங்கள் அடிமையானால் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலமும் வாழ்க்கை வாழாகிடும். அதனால இது போன்ற நல்ல நிகழ்வுகளை வந்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். போதை, சிகரெட், மது, கஞ்சா போன்ற பழக்க வழக்கங்களுக்கு யாரும் அடிமையாக கூடாது. அடிமையானீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து சரியாக இருக்காது. அதனால இந்த தருணத்தில் இங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு இது போன்ற உங்களுடைய திறமைகளை சோதிப்பதற்கான நிகழ்வுகளை பார்த்து கொண்டு அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.